இந்த அதிமுகவில் இருக்கிறவங்கெல்லாம் போய் தாவேக்காவில் இணையறதுனால தாவேக்கா வந்து அதிமுக ஆயிராது, அதிமுக தாவேக்கா ஆயிராது. சில பேர் போகிறத பற்றியெல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டு கூடாது. இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க இயக்கத்தில். இந்த இயக்கம் மிகப்பெரிய வெற்றி பெறும். இப்போ விலைப்புற நிர்வாகிகள் சொல்கிற ஒரே குற்றச்சாட்டு வந்து தலைமை வந்து எங்களை மதிக்கிறதில்ல, எங்களுடைய கருத்துக்கு மதிப்பளிக்கிறதில்ல, இந்த தோல்விகளை தவிர்க்கிறதுக்கான காரணங்களை நாங்கள் கூறுறப்போ அதை வந்து ஒரு எடுத்துக்காமல் ரொம்ப உதாசீனப்படுத்துறதுனால தான் நாங்கள் இப்போ தாவேக்கு போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்தா அதிமுக மீண்டும் வளர்ச்சி பெற வாய்ப்பு இருக்குது. ஏடிஎம்கேவில் இருக்கிறவங்கெல்லாம் டிவிகேவுக்கு போகிறாங்க. அவங்க சம்பாதிச்ச சொத்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேவில் இருக்கிறப்ப இப்போ அதை பாதுகாப்பு பண்ணுறதுக்காக டிவிகேவுக்கு போகிறாங்க. இப்போ எங்கே போனால் ஆதாயம் கிடைக்கான்னு தான் பார்க்குறாங்க தவிர அவர் கட்சிக்கு உண்மையான தொண்டன் அல்ல. அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கின்ற தாவேக்காவில் தற்போது இணைந்தால் இவர்களுடைய அரசியல் வியாபாரம் சிறப்பாக நடைபெறும். இப்போ வந்து அதிமுக வந்து உடைக்கிறதுக்காகவே திட்டமிட்டு ஆரம்பிக்கப்பட்டது தான் தாவேகா. என்னுடைய கருத்து அதிமுக என்ற கட்சியை வந்து இவங்க கரைக்கிறாங்களா இல்ல தமிழக வெற்றி கழகத்தை வளர்க்குறாங்களா? உண்மையான அதிமுக தான். தாவேகா திடீர்னு ஏதாச்சும் ஒரு லாட்டரி டாக்ஸ் மாதிரி வந்துட்டாங்க. அதிமுக உருவாக்குனது மக்கள் திலகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அதை வழி நடத்துனது ஜெயலலிதா அம்மா. எதன் அடிப்படையில் உண்மையான தாவேக்கா தான் அதிமுகன்னு எந்த அடிப்படையில் சொல்றாரு? ஏற்கனவே திமுக வேணா அதிமுக வேணாம் தானே மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நாங்கள் தான் உண்மையான அதிமுகன்னு எந்த அளவில் சொல்றாருன்னு தெரியல. அதிமுக கூட தொண்டர்கள் இருக்கும் வரை அதிமுக அழியாது. முன்னாள் அமைச்சர்கள் போயிட்டாங்கன்றதுக்காண்டி வந்து நம்ம தாவேக்காவை வந்து அதிமுகன்னு சொல்றது மிகப்பெரிய தவறு. எம்ஜிஆருடைய கொள்கைகளை பின்பற்றாரா இல்ல ஜெயலலிதாவுடைய ஆட்சி அவர் வழி நடத்துறாரா? எதன் அடிப்படையில் உண்மையான தாவேக்கா தான் அதிமுகன்னு எந்த அடிப்படையில் அவர் சொல்றாரு? ஆதார்ஜனா வந்து இதோட 3 கட்சிக்கு போயிருக்காரு. அவரை பற்றியெல்லாம் பேச வேண்டியதில்லை. அவர் சொல்றதெல்லாம் அதிமுக என்பது மாபெரும் எஃகு கோட்டை, அதை எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது.